ஹே க்ளவுசிஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் ஆல்வேஸ் மைண்ட். ஸோ எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது திடீர்னு யூங்கி ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் கன்னத்துலேயே அடிக்கிறான். 40 மிஸ்டு கால், ஏன்டி அட்டன் பண்ணல? அது யூங்கி, நான் பார்க்கல. பேசாத, நான் யூங்கி பேசாதுன்னு சொன்னேன், மூடிட்டு வா அப்படின்னு உங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே நீங்கள் யூங்கியோட கண்ணத்துலேயே ஸ்லாப் பண்ணிட்டு, எதுக்கு படிச்ச, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? சரிடி சாரி, ஏதோ தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி. நீ சாரி கேட்டானா நான் சமாதானம் மாட்டப்போ அப்படின்னு பெட்டில் படுத்து அழுந்துட்டு இருக்கீங்க. இவங்கியும் உங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான், ஆனால் நீங்கள் சமாதானமே ஆகலை. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இவங்கியும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா நீங்கள் இல்லை. எங்கே போனா இவ? வயன் வயன், ஓ கிச்சனில் இருக்காளா அப்படின்னு அவனோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வந்து அவனோட ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்களோட மொபைல் ஃபோன் அங்கே தான் இருக்கு. ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கு. என்னது இது, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வருது, இருக்குமோ? சே விடுதரா, எச்சத்தனமான வேலையெல்லாம் பண்ணாதே உங்க. இருந்தாலும் அவன் ஏன் ஆளுதானே, ஃபோனை பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவனும் உங்களோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். யார் இது? பையன் வயன் அப்படின்னு அவனும் வேகமாக கீழே வரான். நீங்கள் சமைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அங்கே ஃபுட்டெல்லாம் தீயுது. அப்போ யூங்கி வந்து உங்கள் முடியை பிடிச்சி கிராப் பண்ணி, ஏய் சமைச்செடுத்துன்னு இருக்க, எல்லாம் தீயுது பாரு. சாரி அப்படின்னு நீங்களும் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணுறீங்க. அப்போ யூங்கி, யார் இது? என் ஃபோன் எதுக்கு நீ எடுத்த? நான் எடுக்காமல் உங்கள் அப்பா வந்து நோட்டுவானோ? யார் இதுன்னு சொல்லு. நீ எதுக்கு இவங்க என்னோட ப்ரைவேட் திங்ஸ்லாம் பார்க்குற? நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ். இதில் என்ன உன்னோட ப்ரைவேட் என்னோட ப்ரைவேட்னு தனித்தனியா? உன்னோடது எல்லாம் எனக்கு தெரியணும், என்னோடது எல்லாம் உனக்கு தெரியணும். யார் இவன்னு சொல்ல போறியா இல்லையா? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸ்கூல் ஃப்ரெண்டு மட்டுமா? நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். நீ ஃபஸ்ட்டு ஃபோனை கொடு. கொடுக்க முடியாது. குடையோங்கி, அவன் கூட பேசாத. ஏன் பேசாதன்னா பேசாத. அதை ஏன் நீ சொல்ற? நான் பேசுவேன். வயன் பேசாத, இல்லைன்னா என்ன உனக்கு அடி வாங்கணுமா? சரி, நான் பேசல. பேசுறத பார்த்தேன் வாய் கிழிச்சிருவேன். சரி நான் பேசல கொடு அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு போயிடுறீங்க. இவங்கியும் நீங்கள் பண்ணி வச்ச மிஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ இவங்கி உங்களை கிச்சன்லேருந்து பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ இவங்கி உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் என்னடி பிரச்சனை? ஏய் என்ன? ஓ நீ தான் என்னை திட்டினல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்த? நான் வராமல் வேற யாரையும் உன்னை சமாதானப்படுத்த வருவா சொல்லு. நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுற தெரியுமா? அப்படிலாம் இல்லைடி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி போ, ஆனால் நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? நான் தான் சாரி சொல்கிறேன்ல, என்ன பண்ணால் பேசுவேன்? நீ எதுவும் பண்ண தேவையில்ல போ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஃபஸ்ட் டைம் இதை பண்ணால் பரவாயில்ல, எப்போவுமே நீ இப்படி தான் பண்ணுற. போ, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரிடி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஏய் இங்கே பாரு, என் கண்ணை பாரு. பாருடி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி சரிவா சாப்பிடலாம். அதான் தீஞ்சிருச்சு. பரவாயில்ல, நான் குக் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக. நினச்சி என்ன, நீ ஒரு பெரிய ஷெஃப்னு நினச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா போய் ஆர்டர் பண்ணுப்போ. என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளோ பெரிய ஷெஃப் தெரியுமா? இரு வரேன். ஏய் என்ன பண்ணுற? போய் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அப்புறம் சொல்லு. சரி சரி அப்படின்னு நீங்களும் உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க எங்கே குக் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் எங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஓ இப்போதான் சமாதானப்படுத்தினேன் திருப்பியும். இவங்கயா என்ன குக் பண்ணுற?
நீ ஃபோனை தானே நோண்டிட்டு இருக்க, மூடிட்டு நோண்டு, முடிச்சிட்டு சொல்கிறேன். பத்தியா, இப்போதான் ஹார்ஷாக பேச மாட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும். சரி சரி, ஓகே மேடம், நீங்கள் ஃபோனை தானே பார்க்குறீங்க, அதை பாருங்க, முடிச்சுட்டு சொல்கிறேன், போதுமா? அப்படின்னு நீங்கள் திருப்பியும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க. அப்போ யோங்கி குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறான். வயன் 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 வயன். அப்படி என்னத்தை தான் பார்க்குறா இப்போ ஃபோனில் அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் யார் கூடயோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ யோங்கி உங்களோட ஃபோனை பிடிச்சி எடுத்துட்டு, யோங்கி இப்போ எதுக்கு ஃபோனை பிடுங்குற, நான் கூப்பிடுறேன், நீ என்னன்னு கூட ஆன்சர் பண்ணாமல் ஃபோனை பார்த்துட்ருக்க, அப்புறம் பிடுங்காம சரி ஃபோனை கொடு. இவன் கூட பேசாதுன்னு தானே சொன்னான், அப்புறம் நீ திருப்பி அவன் கூட பேசிகிட்டு இருந்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் இப்போ என்ன, அவன் ஜஸ்ட் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தானே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு? நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்ற முடிவில் தான் இருக்கியா அவன்? நீ என்ன யோங்கி, என்ன என்ன அந்த பையன் கூட பேசாதடி, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அப்போதான் நீ வந்து இன்னும் இழிச்சு பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. யோங்கி என்ன, என்னையே சந்தேகப்படுறியா? லூசு வயல், நான் உன்னை சந்தேகப்படல, அவன் இன்டென்ஷன் சரியில்லைன்னு சொல்கிறேன். இது உனக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கா? அது இல்லை யோங்கி, இவன் அந்த பார்ட்டியில் பார்த்தவன் தானே, அவனோட இன்டென்ஷன் அப்போவே சரியில்லை, அதுக்கு தான் நான் உன்னோட கையை பிடிச்சி இழுத்தேன். அது கூட புரிஞ்சுக்காம நீ அவன் கூட சண்டை போட்டுருக்கீங்க. ஓ அப்படியா, அதுக்கு தான் நீ என் கையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தியா? ஆமாண்டி, அது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் எனக்கு அப்படி தோணலையே, அவன் ரொம்ப நல்லவன். நீ இன்னும் ஒன்றும் குழந்தை இல்லை, யார் யார் எந்தெந்த இன்டென்ஷனில் பேசுகிறாங்க, எந்தெந்த இன்டென்ஷனில் பழகுறாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். இன்னும் குழந்தையாவே இருக்க. இவங்க அது அப்படி இல்லை, கையை விடு. இவங்கயா கையை விடுறி அப்படின்னு உங்களோட கையை உதறிட்டு அவன் போய் பைக்கை எடுத்துட்டு வெளியே போயிடுறான். நீங்களும் எங்கே போகிறான் இவன் இந்த நேரத்தில்? இவங்க போயிட்டான் ஃபோன் அப்படின்னு ஃபோன் எடுத்து அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, காலே எடுக்கல. கடைசியில் நிறைய டைம் ட்ரை பண்ண அப்புறம் தான் எடுக்கிறான். என்ன எங்கே போனேன், எனக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு? அதான் ஒருத்தங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தியே, கன்னியூ பண்ணு, நான் இதுக்கு நடுவில். இவங்கியா லூஸு மாதிரி பேசாத, உங்ககிட்ட நான் சும்மா தான் அப்படி சொன்னேன், நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ எதுக்கு கால் பண்ண, என்ன அவன் மெசேஜ் பண்ணலையா? என்ன இவங்க நீ இப்படி இருக்க? எப்படி இருக்க? சரி எப்போ வர? அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? சுகா சொல்லு, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எப்போ வர போறேன்னு சொல்ல மாட்டியா? நான் தனியாக வேற இருக்கேன். அது நீ அவன் கூட மெசேஜ் பண்ணும் போது தெரிஞ்சிருக்கணும்ல. சரி சாரி, நான் இனிமேல் கன்ஃபார்மாக அவன் கூட மெசேஜ் பண்ண மாட்டேன், வீட்டுக்கு வாப்பா ப்ளீஸ். அதுக்கு மெசேஜ் பண்ண அவன் இருக்கணும்ல. என்ன? ஒன்றும் இல்லடி, ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். சரி ஓகே, சீக்கிரமா வா, லவ் யூ. லவ் யூ டி அப்படின்னு அவனும் காலை கட் பண்ணிவிட்டு கையில் இன்னொரு கையில் இன்னொரு ஃபோன் வச்சு அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே ஏஞ்சி நடக்கிறான். அவன் முன்னாடி ஒரு பர்சன் முட்டி போட்டிருக்காரு. ஏஞ்சி அவன்கிட்ட நடந்து போயிட்டு, டி டி அவளை டீன்னு கூப்பிட்டு உனக்கு ஏறா ரைட்ஸ் கொடுத்தது? ப்ரோ அவளே ஒன்றும் சொல்ல ப்ரோ. அப்போ சுகா அவனோட கையை பிடிச்சி முறுக்கிட்டு, ஐயோ ப்ரோ வலிக்குது ப்ரோ. என்ன அவளா? சாரி ப்ரோ சிஸ்டர். ஆமாம், எதுக்காக நீ அவ கூட கடலை போடுறன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ அது அவளும் சாரி அவங்களும் நான் ஸ்கூல்லேருந்தே ஒன்றா படிக்கிறோம் ப்ரோ, எனக்கு வயன்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அதான். அப்போ பிடிக்கும்னா அப்போ நொட்ட வேண்டியது தானேடா, இப்போ அதுக்கூட வந்து நொட்டுற. உனக்கு தெரியுமா தெரியாதா அவள் கம்மிட்டடுன்னு? தெரியும் ப்ரோ. தெரிஞ்சுட்டே எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துருவேன் ப்ரோ. அது வயனுக்கு தெரியுமா அது? ப்ரோ தெரியும். இன்ஃபேக்ட் அவ தான் அவங்க தான் சொன்னதே கமிட் ஆகிட்டுன்னு.
அப்புறம் என்ன மயிறு அவ கூட பேசிட்டு இருக்க? அது வந்து ப்ரோ, வயன் வந்து நீங்க ரொம்ப டாக்ஸின்னு சொன்னா ப்ரோ. என்ன டாக்ஸிகா? அது வந்து நீங்க ரொம்ப அடிப்பீங்க திட்டுவீங்கன்னு சொன்னா ப்ரோ. அதுக்கு தான் என்னைக்கா இருந்தாலும் பிரேக்கப் ஆயிடும்னு. ஆமாண்டி, நான் டாக்ஸிக் தான். டேய் இங்க பாரு, எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடும்னு கனவுகளுக்கு கூட காணக்கூடாது. மாவனே, நீ மறுபடியும் அவளுக்கு மெசேஜ் பண்ணது மட்டும் தெரிஞ்சிச்சு கொன்றுவேன் அப்படின்னு இவங்க கோவமா வெளியே போறான். அப்போ வெளியே போய் திரும்பவும் உள்ள வந்து அவனோட ஃபோன் எடுத்து போட்டு உடைச்சிட்டு கொன்று வேண்டாம் அப்படின்னு திருப்பியும் வெளியே போயிடுறான். ஸோ இப்போ வீட்டில் தான் வயன், வயன், என்னாச்சு இவங்க ஏன் கத்துற? ஆமாண்டி, நீ பார்த்த வேலைக்கு கத்தாம உன்னை மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்களா? ஏன் இவங்க இவ்வளோ நேரமா நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு? ஆமாண்டி, இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். எல்லாமே அந்த ஃபோன்னால தான். எங்க அந்த ஃபோனு அப்படின்னு உங்க கையில இருந்து ஃபோனை பிடுங்கி தூக்கி போட்டு உடைச்சிடுறான். ஃபோனை இப்போ எதுக்கு உடைச்ச அப்படின்னு நீங்களும் கீழே உட்காந்து உங்க ஃபோனோட பார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு, ஏன் இவங்க என்னதான் ஆச்சு உனக்கு, திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு நீங்களும் ஃபோன் எடுத்துட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இவங்க உங்களோட ஹேரை கிராப் பண்ணி, ஏண்டி நான் உனக்கு டாக்ஸிக்கா? உன்னை எவன் கூடயும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறது டாக்ஸிக்கா? இவங்க என்னாச்சு உனக்கு? ஃபர்ஸ்ட் என் ஹேர்ல இருந்து கையெடு, வலிக்குது. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் டாக்ஸிக்கா? இப்போ திடீர்னு என்ன இவங்க ஆச்சு உனக்கு? ஃபர்ஸ்ட் நீ எங்க போயிட்டு வரேன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் டாக்ஸிக்னு எதுக்கு அந்த எச்சகிட்ட சொல்லி வச்ச? சொல்றீ அப்படின்னு அவங்களோட ஹேர்ல இருக்க கிரிப்பை இன்னும் டைட்டன் பண்றான். வலிக்குது இவங்க, நீ ஃபர்ஸ்ட் கையெடு ப்ளீஸ். நீ கண்டவன் கூடலாம் போய் நல்லா பேசுவ, நான் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணும், அப்படிதானே? ஆமா, இப்போ கூட தான் நீ என்ன பேடா ட்ரீட் பண்ற, அப்புறம் உனக்கு டாக்ஸிக்னு சொல்லாம வேற என்ன சொல்வாங்க? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? கண்டிப்பா நான் உன்னை லவ் பண்றேன்னா யோகி, ஆனா நீ என்கிட்ட இவ்வளோ ஹார்ஷா நடந்துக்காத, எனக்கு பிடிக்கல. எது ஹார்ஷா நடந்துக்கிறேனா? ரொம்ப ஓவரா பேசுறவன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை, வாயை முடிக்கும். நீ பண்றது தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை என்னடி பண்ண? என்ன பண்ணல? எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா எனக்கு உன் கூட இருக்கிறதுனால. உன் இஷ்டத்துக்கு என்ன வச்சு விளையாடிட்டு இருக்க யோகி, என்னால முடியல சத்தியமா. என்ன முடியலையா? பொண்ண சொல்ல வரவன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ உன்னை மாத்திக்கிட்டாதான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. வாயை உடைச்சிடு வேண்டி. நீ கண்டவன் கிட்ட பேசாம இருந்தா நமக்குள்ள சண்டையே வராது வயன். போதும் இங்கே போதும் ப்ளீஸ். இதுக்கு மேல நீ பேச நான் பேசுன்னு சண்டை பெருசாதான் ஆகுமே தவிர வேண்டாம். இது நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி கிடையாது, ப்ளீஸ் போதும் அப்படின்னு நீங்களும் பெட்ரூம்குள்ள நடந்து போயிடுறீங்க. சுகாவும் வெளியே போயிடுறான். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆயிருக்கும். நீங்களும் இவங்க கிட்ட சரியா பேசியிருக்க மாட்டீங்க, இவங்க உங்ககிட்ட சரியா பேசிட்டு இருந்திருக்க மாட்டான். ஸோ ஒரு நாள் மிட் நைட் ஆயிருக்கும். நீங்க சுகா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்ல ஏஞ்சி அண்ணன் கசக்கிட்டு வெளியே வந்து பாக்குறீங்க. பார்த்தா ஹால்ல இவங்க உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டுக்குள்ளலாம் நீ ட்ரிங்க் பண்ண மாட்டல, இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ள ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க? குடிக்காத யோகி, குடிக்காதன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவன் கையில இருந்த அந்த பாட்டில புடுங்குறீங்க நீங்க. அப்போ அவன் அதை கிரிப்பா பிடிச்சிட்டு, ஏன் சுகா இப்படி பண்ற, இப்படி பண்ணாத, என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லை, கையற்றி. இப்போ விட போறியா இல்லையா? ஏன் நீ இப்போ இவ்வளவு கோபமா இருக்க? விட்டுன்னு சொன்னவன். முடியாது. இப்போ நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? விடுன்னு சொல்லிட்டே இருக்க, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு அந்த பாட்டில் எடுத்து உங்க மண்டையில அடிக்கிறான். அப்போ உங்களோட ஹெட் ஃபுல்லா ப்ளீட் ஆகி நீங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறீங்க.
அப்போ சுகா, ஐயோ சாரி வயன், சாரிம்மா, இங்கே பாரு வயன் வயன், இங்கே பாருமா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு வேகமாக போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துட்டு வந்து உங்களோட பிளட்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் சடனாக அவங்க கிட்ட இருந்து நகர்ந்துட்டு, இரு ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக உன்ன மாதிரி ஒரு கேவலமானவர்கள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், நீ இப்படி கடந்து சாகுடி, அதான் கரெக்டு அப்படின்னு அவன் திருப்பியும் போய் உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ நீங்க சுகாவோட காலை பிடிச்சி, ஏன் சுகா எப்படின்னா நடந்துக்கிறா, வலிக்குது, என்னதான் ஆச்சு உனக்கு சொல்லுடா. என் பேரை சொல்றதுக்கு மட்டும் இல்லை, என் காலை தொடுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சுகாவில் எட்டி ஒதுக்கிறான். அப்போ வயனும் கொஞ்சம் தூரத்துல போய் விழுந்துட்டு அவ பெயின்ல கிரவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ யூங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு வயன் கிட்ட வந்து அவளை லிஃப்ட் பண்ணி கவுச்ல உட்கார வச்சு அவளோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். உன்னை அப்படியே சாகுடின்னு விட முடியல, உன்னை போய் இவ்வளோ லவ் பண்ணிடுவேன். சி, ஆமா உன் எக்ஸ் உன்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டானா? யூங்கி இப்படி பார்த்துக்கிட்டு தான் பிரேக்கப் பண்ணிட்டியோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்னு அவன் உங்களை ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி பார்க்குறான். எனக்கு புரியல. சும்மா சொல்லக்கூடாதுரி, நல்லா ரியாக்ஷன் கொடுக்குற வீடியோவில். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் பண்ணும்போது கூட நீ அவ்வளோலாம் ரியாக்ட் பண்ணலையே, அந்தளவுக்கு ப்ளஷர் கொடுத்துட்டானா இல்லை அவன் கூட பண்ணி பழகிடுச்சா? அப்போ உங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. என்ன இப்போ நீ அழுதா அவன் காமிச்சது சொன்னது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே பொய் அப்படின்னு நான் நம்பினோம், அப்படியா? நான் அது எதுவுமே பொய்ன்னு சொல்லவே இல்லை யூங்கி. ஓ, அப்போ நீயே ஒத்துக்கிற அதெல்லாம் உண்மைன்னு? அப்போ உனக்கு எனக்கு பிடிக்காதா? பிடிக்காதுடி, என்ன பார்த்து சொல்லு. பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என் கண்ணை பார்த்து சொல்லி யூங்கி அப்படின்னு அவங்களோட டியரி ஐஸோட யூங்கியோட சின்ன லிஃப்ட் பண்ணி சொல்றீங்க. அப்போ யூங்கி உங்களோட கண்ணை பார்த்துட்டு, ஆமாண்டி முன்னாடி பிடிச்சிச்சு ரொம்ப, நீ பண்ண ஒரு விஷயத்தையும் ரசிப்பேன், ஆனா இப்போ பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. அந்த விஷயத்தினாலயா? அதனால இல்ல, அது உன் பாடி, உன் விருப்பம், உனக்கு பிடிச்சிச்சு, அதனால அவன் கூட படுத்த, அதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வேற என்ன பிரச்சனை உனக்கு? நீ தாண்டி பிரச்சனை, நீ மட்டும்தான். நான் என்ன பண்ண? அப்போ இவங்க உங்களோட ஹேரை கிராப் பண்ணி, நீ என்ன பண்ணியா, நீ தாண்டி எல்லாத்துக்குமே காரணம். நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச மாசம் எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு, ஆனா நீ அவன் கூட பேசுற, இவன் கூட பேசுறேன், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு. அப்போ நான் அவன் கூட சேட் பண்ணதான் உனக்கு பிரச்சனை, அப்படித்தானே? நான் உன்னை அதுக்கு கூட மன்னிச்சு விட்டுருவேண்டி, ஆனா எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ரெட் ஃபிளாகு, நான் டாக்ஸிக்னு சொல்லி வச்சிருக்கல, வெளியே போனாவே தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க, ஏதோ கொலை பண்ண மாதிரி. எல்லாம் யாரால? உன்னால அப்படின்னு அவன் உங்களோட ஹேரை விடுறான். பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? இப்போ நான் பேசுவா? நீ நினைக்கிறேன் நீ ரொம்ப நல்லவன், டாக்ஸிக் கிடையாதுன்னு. நம்ம ஏன் தெரியுமா அந்த கொஞ்சம் மந்த்ஸ் நல்லா லவ் பண்ணோம்? ஏன்னா அப்போ நீ நல்லா இருந்த, டாக்ஸிக்கா இல்லாம நல்லவனா. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்ச. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், ஃப்ரெண்டு கூட வெளியே ஷாப்பிங் போறேன்னு உங்ககிட்ட நான் எவ்வளோ கெஞ்சினேன் தெரியுமா? என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் அவ்வளோ கெஞ்சினது கிடையாது. உன்னை லவ் பண்றது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா யூங்கி? என்ன நானே கேஜ்குள்ள வச்சு லாக் பண்ணி சாவி எடுத்து உங்ககிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல அது என் விருப்பம்னு, ஆனா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னாலே இருக்க முடியல. நீ நீ என்ன ஒரு டால் மாதிரி ட்ரீட் பண்ற தெரியுமா? அதை பண்ணாத, இதை பண்ணாத, அவ கூட பேசாத, இவ கூட பேசாத, அங்க போகாத, இங்க போகாத, எவ்வளோ ரூல்ஸ். ஏன் இப்போ கூட நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து, செருப்புல இருந்து, கப்போர்ட்ல இருக்க ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே நீ சூஸ் பண்ணத்தான் யூங்கி.
எல்லாமே. ஆனா நான் இது எல்லாமே நீ என்ன லவ் பண்றதுனால அப்படின்னு நினைச்சிட்டு தான் கண்மூடித்தனமா உன்னை நம்பிட்டு இருந்தேன். இப்போ இது இங்க வந்து நிக்குது அப்படின்னு உங்களோட தலையில இருக்க கட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறீங்க. அப்போ யூங்கி, அப்போ கண்ணை திறந்துட்டு வெளியே கிளம்பு. கிளம்புடி அப்படின்னு யூங்கியும் வெளியே போயிடுறான். அப்போ நீங்களும் ரூமுக்கு போயிட்டு செம்மையா அழுகுறீங்க. அப்போ நீங்க அழுந்துட்டு இருக்கும் போது உங்களோட மைண்ட் ஃபுல்லா நீ அவனை விட்டு போறதுதான் பெஸ்ட் சாய்ஸ் வயன். நீ அவன் கூட இருந்து உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. அவனை விட்டு போயிடு. தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். நீ எவ்வளோ சீக்கிரமா அவனை விட்டு போறியோ அவ்வளோ நல்லது வயன் உனக்கு. நீ அவன் கூட இருந்தா உன்னால உன் லைஃபை வாழவே முடியாது. இப்போ சின்ன சின்ன சண்டையா இருக்கிறது ஃபியூச்சர்ல அது பெரிய விஷயமா ஆகும். ஸோ நீ இப்போவே அவனை விட்டு வர்றது தான் கரெக்ட் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுலாம் உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு. அப்போ நீங்க ஒரு செகண்ட் மிரரை பார்த்துட்டு வேக வேகமா உங்களோட கிளாத் சைட்ல இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பேக் பண்றீங்க. அப்போ யூங்கி சைடு வந்தா அவன் வெளியே வால்ல சாஞ்சிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பேசிட்டேன் போல. பாவம் என் தங்க புள்ள, அலையில வேற அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அவளை சமாதானம் படுத்தணும். மார்னிங் முதல் வேலையா அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்லலாம். ஏன்டா நீ இவ்வளோ கோவப்படுற? கொஞ்சமாச்சும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. உனக்காக இல்லைனாலும் வயனுக்காக அப்படின்னு அவனும் குடிச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் வேகமா அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஹாலில் யூங்கி இல்லை. சரின்னு நீங்களும் வெளியே போறீங்க. அப்போ வெளியே போகும்போது ஒரு ஹேண்ட் வந்து உங்களோட ஹேண்டை பிடிக்குது. யூங்கி, எங்க போற? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? டைம் ஆயிடுச்சு, உள்ள போ. நான் எங்கேயோ போறேன், என்ன விட. அதான் போன்னு சொல்லிட்டேல்ல. உள்ள போன்னு சொன்னவன் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான் உள்ள. சி, கையை விடு, அருவருப்பா இருக்கு. யூங்கி உங்களை பிடிச்சி வால்ல பின் பண்றான். அவங்களோட ஒரு கை மட்டும் உங்களோட ஹெட்டுக்கு மேல இருக்கு. எனக்கு விடுன்னு சொன்னல அப்படின்னு இன்னொரு கை வச்சு அவனை தள்ளி விட ட்ரை பண்றீங்க. ஸோ யூங்கி உங்களோட இன்னொரு கையும் எடுத்து உங்களோட ஹெட்டுக்கு மேல பின் பண்றான். உனக்கு அருவருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு, உள்ள போ. முடியாது. உள்ள போடி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். நீ ஒன்னும் என்ன ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போக தேவையில்லை, நானே போய்க்கிறேன், போ. ஃபர்ஸ்ட் என்ன டச் பண்ணாத, எனக்கு கையை விடு. ஓ சரிதாண்டி, எங்கேயாச்சும் போய் சாவு அப்படின்னு இவங்க உங்களோட கையை விட்டுடுறான். நீங்களும் உங்க சூட் கேஸ் எல்லாம் வேகமா இழுத்துட்டு போறீங்க. நான் போக தான் போறேன். என்ன உன் எக்ஸ் வெயிட் பண்றானா, அதான் வேகமா போற அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல நீங்களும் அழுந்துட்டே அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நாள் நீங்க வேற ஒரு சிட்டியில இருக்கீங்க. நைட் டைம் மழை பெய்யுது. அதனால ஒரு கேபை புக் பண்ணி அதுல போயிட்டு இருக்கீங்க. நீங்க விண்டோஸ் எல்லாம் இறக்கிட்டு அது வழியா கையை விட்டு நியூ பிகினிங், நான் இதுக்கு மேல எனக்காக வாழணும், லவ் மட்டும் பண்ணிடவே கூடாது. நான் மட்டும்தான் என் லைஃப்ல, வேற யாரும் கிடையாது. வயன் ஒரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணு, யாருக்காகவும் நீ பயப்பட தேவையில்ல அப்படின்னு வெளியே உங்களோட ஹேண்ட்ஸ்லாம் விட்டு அந்த ரெயினை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க கை நீட்டி இருக்க சைட்ல ஒரு பைக் வருது. ஹெல்மெட் போட்டிருக்காங்க அந்த பர்சன். உங்களோட கையை பிடிச்சி யூ ஆர் ஆல்வேஸ் மைண்ட் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷாரா அடிக்டட் டு ஹிப்ஸில் வந்து பார்க்குறேன். Until then, bye from Kitten. Love you all. Tata. Bye.